எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரம் நம்ம போலாமா? மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம கடின இருதயம், கடினமான காரியங்களை இவைகளை பார்த்து கொண்டிருக்கோம்ல. இன்னைக்கு என்ன கடினம் பார்க்கலாமா? 19ஆம் அதிகாரத்தின் 21வது வசனம், 22வது வசனம். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஒரு வாலிபன் நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? கற்பனைகளை நீ ஃபாலோ பண்ணணும், ஆண்டவர் கட்டளைகளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. அது என் சின்ன வயசுல இருந்து நான் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் அடுத்தது சொல்றாரு, நீ பூரண சர்க்குணனா இருக்கணும்னா நீ என்ன பண்ணு, உன்னிடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போ பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அந்த மகன் என்ன பண்றாரு? இந்த வார்த்தை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனை அவன் திரும்பி போகிறான். ஏன்னா அவனிடத்துல மிகுந்த ஆஸ்தி இருந்தது. இதை போலதான் நீங்களும் நானும் இருக்கிறோம். என்னன்னா ஆண்டவர் இதை செய்ய அதை செய்யல, எது லகுவா இருக்கிறதோ எல்லாத்தையும் பண்ணிடுவோம். ஆனா ஆண்டவர் ஏதாவது ஒன்று நமக்கு பிரியமானது, நம்ம எதை பெருசா நினைச்சிருக்கோமோ அதை ஆண்டவர் அதை விட்டு கொடுக்கணும்னு சொன்னா நம்மளால அதை விட்டு கொடுக்கவே முடியாது. அநேக முறை என்னுடைய கணவனார் கூட இந்த மெசேஜில் அவர் சொல்வாரு, என்ன சொல்வாருன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை இதை செய்ய இதை கொடுன்னு சொன்னா அதை நம்ம கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஷர்ட் இருக்கு, இல்லைன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லாம ரொம்ப பிடிச்சமான ஒரு புடவை இருக்கு. ஆனா நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, ஆண்டு அந்த புடவை எடுத்து கொடுனா நம்மளுக்கு உடனே எடுத்து கொடுக்க வல்லவங்களா இருந்தானா ஓகே, we are following the Christ, we are obeying his words ன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவரே இப்பதான் புதுசா வாங்கினேன், அதுவும் தேடி தேடி கண்டுபிடிச்சு வாங்கினேன், இந்த டிசைன் திரும்ப கிடைக்கிறது கஷ்டம், நான் திரும்பி ஆர்டர் போட்டேன்னா கூட எனக்கு கிடைக்காது, இருந்ததே 2 புடவை தான், அதுல ஒண்ணு நான் எப்படியோ செலக்ட் பண்ணிட்டு வந்ததேன், திரும்பி போனா கிடைக்குமா கிடைக்காதா, இத போய் இவ்வளவு காஸ்ட்லியான புடவை இவங்களுக்கு கொடுக்கறதா, இப்படி நிறைய யோசிச்சு நம்ம நிறைய பேரு நிறைய கொடுக்காமலே இருந்திருப்போம். இதுதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ பூரண சத்துவா இருக்கணும்னா உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வித்து ஏழைங்களுக்கு கொடுப்பா, பரம பொக்கிஷம் உனக்கு கிடைக்கும் சொன்ன உடனே அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்ததுனால அவனுக்கு இதை ஏற்றுக்கொள்றதுக்கு கடினமா இருந்ததுனால அவன் ஆண்டவரை விட்டு அவன் திரும்பி போகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட எந்தெந்த காரியங்களை ஆண்டவர் சொன்ன காரியங்களை கை கொள்ளுகிறதுக்கு எவைகள் தடைகளா இருக்கிறதோ அதை விடுவோமே. கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார். விட வேண்டியவங்களை விடலாம், பிடித்துக் கொள்ள வேண்டியவங்களை பிடித்துக் கொள்ளலாம். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்மளுடைய வாழ்க்கையில இதை விட்டுருன்னா இது கஷ்டம், இது எனக்கு ரொம்ப பிரியமானது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது விக்கிரகமா இருக்கும். எது நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்கிறதோ, எது ஆண்டவரை கடலும் அதிகமா நேசிக்கிறோமோ அது விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை நம்மை விட்டு அகற்றுவோம். கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்லா பரமபிதாவே, அப்ப எத்தனோ பேருக்கு சாப்பிட்டு நீ தந்தீரே, உனக்கு நன்றி. நடா நீ சொன்ன வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீ நல்லவர், நீர் வல்லவர், நீ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா. நிறைய முறை ஆண்டவரே நீங்க சொல்றீங்க, இத கொடு, இந்த காரியங்களை செய்ய, இத ஃபாலோ பண்ணாத, இந்த காரியங்களை விட்டு விடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதை கேட்கறதுக்கு எங்களுடைய மனசு ஆண்டவரே தடுக்குது ஆண்டவரே. ஏன்னா நாங்க அதுல ரொம்ப விருப்பமா இருப்போம், பிரியமா இருப்போம், நாங்க விரும்பி செய்கிறதா இருப்போம் ஆண்டவரே. அவைகளை ஆண்டவரே இன்றைக்கு நீங்க பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்க பூரண சர்க்குணனா இருக்கணும்னா, ஒரு லோகத்துல எங்களுடைய பொக்கிஷம் ஆண்டவரே பெருகணும்னா நாங்க விட வேண்டியதை விடணும், பிடித்துக் கொள்ள வேண்டியதை பற்றி கொள்ள வேண்டியதை நாங்கள் பற்றி கொள்ளுகிறவர்களா எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்துல அழிந்து போகிற காரியத்துக்காக ஆண்டவரே நாங்க உங்களுடைய வார்த்தைகளை நாங்க விட்டுட்டு வலிமை அழிந்து போகிறவர்களா நாங்கள் அழிந்து கொண்டிருந்தால் தயவாய் மாட்டீங்க, எங்களை நீங்க மாற்றுங்க. பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்யுங்க. நீரே என்னோடு இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. எல்லாத்தையும் கையில ஒப்படைக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless.